Good morning, good morning, everybody. Good morning, sir. Good morning, Good sir. morning. Good morning. Good So, morning, sir. மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல நாம எதை பத்திலாம் படிச்சோம் அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிஎன்ஏ உடைய எலிக்ஸ், அதாவது பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ எலிக்ஸ், இதெல்லாம் படிச்சோம். ஓகே, படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? Yes, sir. Yes, sir. ஒரு சில கேள்வியை கேட்டுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஜெகதீஷ். ஜெகதீஷ், Yes, sir. அந்த ஈகோலை பாக்டீரியத்துல எஷரிஷியா கோலை பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதனுடைய டிஎன்ஏ உடைய நீளம் எவ்வளவு? 1.6 meter, 36 meter, 36 மீட்டரா மில்லிமீட்டரா? meter, sir. மீட்டரா மில்லிமீட்டரா? இப்ப மத்தவங்க சொல்லுவாங்க 3.6 ஈகோலையில இருக்கக்கூடியது 3.6 மில்லிமீட்டரா, 1.36 மில்லிமீட்டரா, மீட்டராமா? Millimeter, sir. மில்லிமீட்டர். மில்லிமீட்டர். ஹியூமன்ல எடுத்துக்கிட்டாதான் நம்ம என்ன சொல்லணும், மீட்டர்ல சொல்லணும். ரைட், அதுவும் சொல்லுவாங்க. கோமதி, மனிதன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய அளவு தோராயமா எவ்வளவு இருக்கும்? 6.6 into 10 power 9 base pair, sir. ம் Into 0.34 into 10 power minus 9 meter by base. ரைட், ஓகே. இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க. மீட்டர்ல எவ்வளவு எப்படி சொல்லலாம்? மீட்டர்ல வந்து 2.2 மீட்டர். வெரி குட். ஓகே, 2.2 மீட்டர் தோராயமா எவ்வளோ இருக்கலாம்னா 2.2 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட்டு. அடுத்தது அன்பரசு சார், 2 காரணிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு? 2 பேஸ் பேர் இருக்கு, சரியா? ஒரு பேஸ் பேருக்கும் கீழே இருக்கிற பேஸ் பேருக்கும் இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு, டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.34 into 10 to the power of 9 base pair, sir. 10 to the power of -9 வெறும் 9அப்பா? -9, sir. -9 மீட்டர் பர் பேஸ் பேர். ஓகே, ஓகே. அண்ட் அடுத்தது குணவதி. Yes, sir. நியூக்ளியோசோம் அப்படின்னா என்ன? நியூக்ளியோசோம் அப்படின்னா என்ன? சார், நியூக்ளியஸை எடுத்து நுண்ணோக்கியமா நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து குரோமேட்டின் இலையில ஒரு முடிச்சு போல இருக்கும் சார், அதான் சார் நியூக்ளியோசோம் சொல்லுவோம். அது நியூக்ளியோசோம் தான் சார் குரோமேட்டின் இலைய ஒன்றா இது பண்ணி காட்டுது சார், நமக்கு காட்டுது. சரி, ரைட், ஓகே. அம்பிகேஸ்வரி, Yes, sir. ஒரு நியூக்ளியோசோம் என்பது எதனை உள்ளடக்கியது? Histone octamer, sir. DNA. அவ்வளவு H1 histone, sir. H1 histone. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நியூக்ளியோசோம்னு சொல்றோம். ஓகே, ரைட்டு. ஹேமஸ்ரீ, Sir. நியூக்ளியோசோம் உடைய காம்போசிஷன் என்னென்னலாம் இருக்குமா? அதுல எக்ஸாக்டா என்னென்னலாம் இருக்கு? H1 histone, sir. H2A, H2B, H3 அப்புறம் H4 histones இருக்கும் சார். ரைட். ஒரு நியூக்ளியோசோம்ல எத்தனை H1 ஹிஸ்டோன் இருக்கும்? ஒரு H1 histone இருக்கும் சார். ஒரு H1 ஹிஸ்டோன் இருக்கும். ரைட். ஜெயஸ்ரீ, Sir. ஒரு நியூக்ளியோசோமையும் இன்னொரு நியூக்ளியோசோமையும் ஜாயின் பண்ற டிஎன்ஏவுக்கு என்ன பேரு? DNA polymer, sir. டிஎன்ஏ பாலிமர். டிஎன்ஏன்றது ஒரு பாலிமர் பாப்பா. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கங்க. 2 நியூக்ளியோசோம் இருக்கு, குரோமேட்டின் 2 நியூக்ளியோசோம் இருக்கு, அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுது, அதுக்கு பேர் என்ன? அந்த டிஎன்ஏக்கு பேர் என்ன? என்ன டிஎன்ஏன்னு சொன்னேன், லிங்க் பண்ணுது, அதுக்கு பேர் என்ன? இப்ப சொல்லு. லிங்கர் டிஎன்ஏ. என்னது? லிங்கர் டிஎன்ஏ. லிங்கர் டிஎன்ஏ, அதான் லிங்கர் டிஎன்ஏ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா? ரைட்டு. அடுத்தது வந்து நவீன். இப்போ ஒரு நியூக்ளியோசோம் சொல்லிட்டோம். அந்த ஒரு நியூக்ளியோசோமுக்கு மேல காயில் அரௌண்ட் ஆகி காயிலாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ எத்தனை பேஸ் பேரை கொண்டிருக்கும்? 200 பேஸ் பேர் சார்.
200 பேஸ் பேர் இருக்கும். அதுல வந்து மொத்தம் 200 பேஸ் பேர் இருக்கும். ரைட்டா? மகா இப்ப இந்த டிஎன்ஏ இருக்கு பிளஸ் ஹிஸ்டோன் புரதங்கள் இருக்கு. இந்த ஹிஸ்டோன் புரதங்கள் என்ன தன்மை உடையது? என்ன நேச்சர்? புரோட்டீன்ஸ் வந்து என்ன நேச்சர் யூசுவலா? நேர்மறை மின்னோட்டங்களை பெற்றுள்ளது ரைட், பாசிட்டிவ் சார்ஜ். சரி, ஓகே. சஞ்சனா சார், அப்ப டிஎன்ஏ டிஎன்ஏ வந்து எதிர் மின்னோட்டம் சார். நெகட்டிவ்லி சார்ஜ். சரியா? டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். வெரி குட். சாந்தினி சார், இப்ப டிஎன்ஏ வந்து இப்ப நெகட்டிவ்லி சார்ஜு, புரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு. இது ரெண்டும் ஒன்னா கலந்துதான் இருக்கு. அதுதான் நம்ம யூகேரியாட்டுகள்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த டிஎன்ஏ வந்து நல்லா காயலாகி இருக்கு. அதுல அந்த குரோமேட்டின் இதுல டார்க் ஸ்டெயின், சரியா? டார்க் ஸ்டெயின் அண்ட் க்ளோஸ்லி பேக்டு, சரியா? நெருக்கமாக அமைந்த பகுதியை நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க? குரோமேட்டின் இழைகள்ல மிக நெருக்கமாக அமைந்திருக்கும். அதே நேரத்துல அதிகமான சாயத்தை நிறமேற்றி ஏற்கக்கூடியது. அந்த பகுதிக்கு என்ன பேர்? ரைட், பார்க்கணும். சக்திமதி செல்வமலா பிரியதர்ஷினி ஹெட்டிரோக்ரோமேட்டிக் சார். எட்டிரோக்ரோமேட்டிக். என்னது? எட்டிரோக்ரோமேட்டிக். ஓகே. ரமணா லூஸ்லி பேக்டு, சரியா? அதாவது லூஸ்லி பேக்டு, தளர்வாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. அண்ட் லெஸ் ஸ்டெயின் அப்சர்வ் பண்ணக்கூடிய பகுதிக்கு என்ன பேரு ரமணா? சாலமன் யூக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டிக். யூக்ரோமேட்டிக். ரைட். மோனிகா எஸ் சார். இப்ப இந்த எட்டிரோக்ரோமேட்டின் இருக்கு, யூக்ரோமேட்டின் இருக்கு. இந்த ரெண்டுத்துல எதுல டிஎன்ஏ வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் மிக மிக அதிகமாக ஈஸியா நடக்கும்? யூக்ரோமேட்டின்ல சார். யூக்ரோமேட்டின் பகுதியில ஈஸியா என்ன நடக்கும்? படியெடுத்தல் உங்களுக்கான இதுவாக நடக்கும். படியெடுத்தல் நடக்கும். ரைட்டு. அடுத்தது அனிகா. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குரோமேட்டின் இழையை பார்ப்பதற்கு எப்படி தோன்றும்? என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் தோன்றும்? கிரிஜா மணிமறை போன்று தோன்றும் சார். ஆமா ஆமா, ஒரு மணி மீது கோத்த சரம், பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னோம். ரைட்டு. படிக்கணும். பதில் சொல்லாதவங்க எல்லாம் படிக்கணும். ஒரு சிலர் மைக்கே ஆன் பண்ணாம இருக்கீங்க. ரைட், நம்புறதா? எஸ் சார். இந்த நியூக்ளியோசோமுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நியூ பார்ட்டிக்கல். சரியா? அது யாரா சொன்னது? யார் அதை சொன்னது? நியூக்ளியோசோம் நியூ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்ன ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். யார் அவர்? சயின்டிஸ்டே தான். திவ்யதர்ஷினி தெரியலைங்க சார் எனக்கு. ரைட். திவ்யதர்ஷினி ஆவுடட் 1975 அவுடட் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் அதை சொன்னார். ரைட், ஓகே. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். முக்கியமானது ஒண்ணு மறந்துட்டேனே, அதை கேட்டுட்டு வந்துடலாம். சரி, யாரு? மோனசத்யா. டிஎன்ஏவிலிருந்து டிஎன்ஏ பிரதி எடுத்தலுக்கு என்ன நொதி தேவை? டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகே, டிஎன்ஏ பாலிமரேஸ். தேங்க்யூ.
அடுத்தது ஜோதி பிரியா. டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏ படியெடுத்தலுக்கு என்ன நொதி தேவை? லீலாவதி. RNA polymerase. RNA polymerase. ஓகே. அண்ட் ஹேரம். சொல்லுங்க சார். இப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன சார்? அது வந்து எல்லா இதுவும் பாத்தீங்கன்னா வந்து டிஎன்ஏல ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ படி எடுக்கும்போது இருக்கும் சார். ஆனா அதுக்கு மட்டும் தலைகீழா இருக்கும். HIV வைரஸ்ல நடக்கும் சார். எப்படி கரெக்டா தப்பா சொல்ற? எல்லா உயிரினத்திலும் RNA இருந்து டிஎன்ஏ படி எடுக்கும். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ சார். ஆனா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல அது மட்டும் தலைகீழா நடக்கும் சார். அது எப்படி நடக்குது? ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ சார். ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ. ரைட்டு. தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கேள்வி கேட்டு வரலாம். சாந்தினி சார். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது இல்லையா? அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கான நொதி எது? என்சைம் எது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சார். அவ்வளவுதான். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அது கூட ஏஸ் போட்டீங்கன்னா அதுதான் நொதி. ஓகே. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா the search for genetic material, அதாவது மரபு பொருளுக்கான தேடல். இப்ப என்னடா அது? இப்ப என்ன சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு பண்புகள் கடத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரு பாரம்பரிய மாதலின் கொள்கைகளை கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? காரணிகள் தான் சொன்னாரு. ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு சிலருக்கு டவுட் வந்து போச்சு. புரதம் தான் ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா, அல்லது டிஎன்ஏ ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா, அல்லது ஆர்என்ஏ ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் அறிஞர்களுக்கிடையே ஏற்பட்டது. இதுதாண்டா இருக்கும். அதைத்தான் நம்ம மரபு பொருளுக்கான தேடல் அப்படின்ற பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாமா? ரைட். ஸோ 1865 கிரிகோர் ஜோகன் மெண்டல் பாரம்பரிய மாதலின் கொள்கைகளை கண்டறிந்தார். புக்ல 1886 கொடுத்துருக்கனா? அதை மட்டும் அடிச்சுட்டே மாத்திக்கிங்கம்மா. 1865 1865 மெண்டல் வந்து பாரம்பரிய மாதிரின் கொள்கைகளை கண்டறிந்தார். சரியா? இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். பாரம்பரிய மாதலோட கொள்கைகள்லாம் என்ன அப்படின்றத ஏற்கனவே யார் சொன்னாரு? கிரிகோர் ஜோகன் மெண்டல் 1865 அதை பத்தி சொல்லியிருந்தார். ரைட்டா? அண்ட் மெய்சர், சரியா, மெய்சர் என்றவர் எதை கண்டுபிடிச்சாரு? நியூக்ளின் அப்படின்றத கண்டுபிடிச்சார். எந்த இயர்னா 1869. இங்க பாருங்க, 1865 கிரிகோர் ஜோகன் மெண்டல் வெளியிட்ட பாரம்பரிய மாதலியான கொள்கைகள், சரியா, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பை மெண்டல். அதே மாதிரி நியூக்ளின் அப்படின்றத கண்டுபிடிச்சவர் மெய்சர். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு சேம் டைம் தான், ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் தான். சரியா? இது வந்து முதல்ல இந்த மாதிரி இருந்தது. இங்க பாருங்க, நியூக்ளின் அப்படின்றது அவரு வெளியிட்ட படம் இப்படிதான், மெய்சர் வெளியிட்ட படம் இப்படிதான் இருந்தது. ஸோ ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு, அதுக்கு பேர் அவர் என்ன சொன்னாரு? நியூக்ளின்னு சொன்னார். கிரிகோர் ஜோகன் மெண்டல் ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை கடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கா, அதை கண்டுபிடிச்சு நிரூபிப்பதற்கு ரொம்ப நாட்கள் தேவைப்பட்டது. பட் the DNA act as genetic material took long to be discovered and proven. அதுக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்பட்டது. அதுக்கு அடுத்தது யார் வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்சர். சரியா? மெய்சர் என்பவரால்
நியூக்ளின் கண்டறியப்படுதல் மற்றும் பாரம்பரியமாதல் பற்றிய மெண்டலின் முன்மொழிவுகள் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் வெளியிடப்பட்டன. ஆனால் டிஎன்ஏ தான் ஒரு மரபு பொருளாக செயல்படுகிறது என்பதை கண்டறிய நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. இது முன்னாடி சொன்ன கதையை தான் திருப்பி இங்க கொடுத்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெய்சர் வந்து நியூக்ளினை கண்டுபிடிச்சாரு. 1865 கிரிகோர் ஜோகன் மெண்டல் வந்து பாரம்பரியமாதல் கொள்கைகளை வெளியிட்டாரு. ஒரே சமயத்துல வெளியிட்டு இருந்தார்கள் கூட டிஎன்ஏ தான் மரபு பொருளா செயல்படுகிறதா அதை ப்ரூவ் பண்ணணும்ல. நீ சும்மா சொல்லிட்டாலாம் போதுமா? டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நீ சொன்னா போதுமா? அதுக்கான எவிடன்ஸ் வேணும், சயின்டிபிக் எவிடன்ஸ் வேணும். அதை நிரூபிப்பதற்கு ரொம்ப காலம் தேவைப்பட்டது. சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்ததா பாரம்பரியமாதலின் குரோமோசோம் கொள்கைகள் சட்டன் மற்றும் போவரி இவங்க தான் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்களா 1902 சட்டன் மற்றும் போவரி எதை வெளியிட்டு இருந்தாங்க? பாரம்பரியமாதலின் குரோமோசோம் கொள்கைகளை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு. இதன்படி குரோமோசோம்கள் மரபு பொருட்களை கொண்டுள்ளன என கண்டறிந்தனர். இவங்க சட்டன் மற்றும் போவரி என்ன சொல்றாங்க? நம்ம ஏற்கனவே இவங்களை பத்தி நம்ம படிச்சுட்டோம். கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்னதை இவங்க ஆராய்ந்து இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? குரோமோசோம்கள் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை கொண்டு இருக்கு, குரோமோசோம்கள் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? இவங்க கண்டுபிடிச்சாங்க. 1926 நெக்ஸ்ட் வந்து 1926 இந்த பாரம்பரிய மரபியல் நுட்பமானது மூலக்கூறு அளவிலான தேடலை அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது by 1926 the quest to determine the mechanism for genetic inheritance had reached the molecular level. அதுக்கு முன்னாடி சும்மா நீங்க சொல்லி இந்த கதைலாம் 1926க்கு பிறகு என்ன ஆச்சு? மாலிகுலார் அளவுல உள்ள டீப்பா போயிட்டு தேடலை ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி ஆராய ஆரம்பிச்சாங்க. கிரிகோர் ஜோகன் மெண்டல், வால்டர் சட்டன், TH மார்கன் ஆகியோர் பெரும்பாலான செல்களின் நியூக்ளியஸில் தான் குரோமோசோம் அமைந்துள்ளது என்றனர். ஓகேவா? அதாவது கிரிகோர் மெண்டல், வால்டர் சட்டன், தாமஸ் அண்ட் மார்கன் and numerous other scientists had narrowed the search to the chromosome located in the nucleus of most cells. என்ன சொல்றாங்க? பெரும்பாலான செல்கள்ல உட்கருன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கியா, அந்த உட்கருக்கு உள்ளத குரோமோசோம் இருக்கு அப்படின்னு கிரிகோர் ஜோகன் மெண்டலும் சரி, வால்டர் சட்டனும் சரி, TH மார்கனும் சரி, இவங்களோ கூட சேர்ந்து மற்ற சயின்டிஸ்டும் ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டா வராங்க? நியூக்ளியஸ்க்குள்ளதாண்டா குரோமோசோம் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு ஒரு ஐடியா வந்துட்டாங்க ஃபைனலா. ரைட்டா? But the question of what molecule was actually the genetic material had not been answered. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நியூக்ளியஸ்க்குள்ளதான் குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே தவிர யூசுவலா குரோமோசோம் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா திகழ்கிறதா அல்லது டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக திகழ்கிறதா அல்லது RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா திகழ்கிறதா அப்படின்னு என்ற கேள்விக்கு இவங்க யாரும் பதில் சொல்லல. எது ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டாங்கப்பா, உட்கருக்குள்ளதான் குரோமோசோம் இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். ரைட்டா? ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது இயல்பு மாற்ற கோட்பாடு. இப்ப அது நிரூபிக்கணும் இல்ல, ஜெனட்டிக் மெட்டீரியல் இதானா இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும் இல்லையா? அப்ப நிறைய டெஸ்டஸ் இருக்கு. அதுல ஒண்ணு இயல்பு மாற்ற கோட்பாடு, டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். சார் இதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், அவ என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிமோனியா நோயை, நிமோனியானா ஜுரம் தானே, நிமோனியா காய்ச்சல் கரெக்டா படிச்சிருக்குமா எங்கேயாவது? ஆமா, அந்த கோல்டா இருக்கும், காய்ச்சலா இருக்கும். அப்ப நிமோனியா நோயை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா என்ற பாக்டீரியத்துல ஆராய்ச்சி செஞ்சாங்க. யாரு? ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் சார். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்.
யாரு? ஃப்ரெட்ரிக் கிரிப்த். அவ நிமோனியா நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியாவை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். அண்ட் இது தவிர இந்த பாக்டீரியாவை எதுக்குள்ள செலுத்தி தன்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தோன்னா, எலி, என்னது, மைஸ், எலி எடுத்துக்கிட்டார். சரியா? இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற இந்த பாக்டீரியத்தை என்ன பண்ணிக்கிட்டாரு, தனியா ஒரு கல்ச்சர் பிளேட்ல போட்டு வளர்த்தாரு. வளர்க்கும் போது அது 2 விதமான ஸ்டெயின்களை தோற்றுவித்தது. ஒண்ணு ஸ்மூத் சைனி காலனிஸ், அதாவது வழவழப்பான மேற்பகுதியை கொண்ட ஒரு ஸ்ட்ரெயின். இன்னொன்னு ரஃப் ஸ்ட்ரெயின். ரஃப் ஸ்ட்ரெயின் ஏன் வந்ததுன்னா, மேல அந்த சுமூத்தான இருக்கக்கூடிய பகுதி இல்லை, அதனால ஆர் ஸ்ட்ரெயின். ஒண்ணு வந்து எஸ் ஸ்ட்ரெயின், இன்னொன்னு ஆர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டார். சரியா? இந்த எஸ் ஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்றாரு, எஸ் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஸ்ட்ரெயின், இன்னொன்னு ஆர் ஸ்ட்ரெயின். எஸ் ஸ்ட்ரெயின்ன்றது வந்து என்ன, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஆனா ரொம்ப டேஞ்சரஸ்பா, நோயை உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டது எஸ் ஸ்ட்ரெயின். சரியா? அத எலிக்கு செலுத்துறாரு. எலி என்ன ஆயிடுது, எலிக்குள்ள அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவுடைய எஸ் ஸ்ட்ரெயின் உள்ள போயிட்டு நோயை ஏற்படுத்தி எலியை சாவடிச்சிது. அதுவே ஆர் ஸ்ட்ரெயினை போடும்போது அந்த பாய்சனுக்கான இது வந்து அதுல இல்ல, என்ன ஆயிருக்கு, எலி உயிரோடு இருந்தது. அப்படிதான். இதான் கதை. அதுக்கு அடுத்தது இந்த எஸ்ட்ரெயினை போய் என்ன பண்ணிடுறாரு, எஸ்ட்ரெயினை சாவடிச்சிடறாரு, அந்த பாக்டீரியாவை கொன்னுடுறாரு. அத ஆர் ஸ்ட்ரெயின் கூட சேர்த்து செலுத்தும் போது எலி உயிரோடு இருந்ததா, இதுதான் இந்த கதை. அப்ப எது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகைக்கு எந்த ஆர் ஸ்ட்ரெயின்ல இருந்து எது உள்ள போய் எலியை சாகடிச்சது, இதான் கதை. ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிச்சா அந்த கதை? சார் ஒன்னும் விளங்கல சார், படத்தோட பார்க்கலாம் சார், பார்க்கலாம். 1928 ஃப்ரெட்ரிக் கிரிப்த் நிமோனியாவை உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவில் பல்வேறு விதமான சோதனைகளை செய்தார். Okay, in 1928, Frederick Griffith in a series of experiments with Streptococcus pneumonia, that is responsible for pneumonia. இது நிமோனியா நோயை உண்டாக்கக்கூடியது. வேணும்னா அது பிராக்கெட்ல எழுதிக்கோ, பிராக்கெட்ல அது இருக்கான்னு பாருங்க. நம்ம புக்ல இல்லைன்னா அது நீங்க எழுதிக்கிங்க. ஓகே, இருக்கு, நிமோனியா இருக்கு. சரி, நிமோனியா நோய்க்கு பாக்டீரியாவில் நிகழும் மரபு பொருள் இடமாற்றமே காரணம் என கண்டறிந்தார். அவரு என்ன சொல்றாரு, இந்த பாக்டீரியா நிமோனியா நோயை வந்து ஏற்படுத்துகிறது, அதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சரியா? ஏதோ ஒண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப இந்த பாக்டீரியா நிகழக்கூடிய அந்த மரபு பொருள் பரிமாற்றம் தான் அல்லது இடமாற்றம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். இவருடைய சோதனை பொழுது உயிருள்ள பாக்டீரியமானது இயற்பிய மாற்றம் அடைந்தது. இவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது பாக்டீரியா ஆர் சேஞ்ச்டு இன் பிசிக்கல் ஃபார்ம். அதுதான் என்னது, ஒன்னு எஸ் ஸ்ட்ரெயின், இன்னொன்னு ஆர் ஸ்ட்ரெயின். சரியா? ரஃப், இன்னொன்னு ஸ்மூத். ஓகே, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற பாக்டீரியாவை ஒரு வளர்ப்பு தட்டுல வளர்த்தார். இந்த கல்ச்சர் பிளேட் பார்த்துருக்கீங்களாடா யாராவது? இந்த ஆய்வகத்துல எப்படி வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கியா? பெட்ரி டிஷ் தெரியுமா? பெட்ரி டிஷ். எஸ் சார். அதுதான் கல்ச்சர் பிளேட்டுங்க. இப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஆனா இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு பிளேட்டை போட்டு மூடலாம். இது மாதிரி மூட்டா உள்ள ஏரேஷனே போகாது. இப்படிதான் இருக்கு கல்ச்சர் பிளேட். இவர் என்ன பண்ணாரு, யாரு, கிரிப்த் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவை ஒரு கல்ச்சர் பிளேட்ல வளர்த்தார். இது 2 வகையான ஸ்ட்ரெயினை உருவாக்கிச்சுப்பா. ஒண்ணு எஸ் வகை, ஸ்மூத் வகை. எஸ் மீன்ஸ் ஸ்மூத். இந்த எஸ் வகை இங்க இது நம்ம புக்ல கொடுக்கல, தயவு செய்து எழுதிக்கோ. இதனுடைய பழைய பேர் வந்து நிமோகாக்கஸ்மா. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவுடைய பழைய பேரு நிமோகாக்கஸ்.
டைரக்டா நிமோகாக்கஸ் கூட கொடுப்பாங்க. அப்புறம் கேள்வியில ஐயோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? அப்ப இந்த கல்ச்சர் பிளேட்ல வளர்க்கும் போது 2 வகையான ஸ்ட்ரெயினை உருவாக்கியது. அதுல ஒண்ணு எஸ் வகை. எஸ் வகை மியூக்கஸ் என்ற வழவழப்பான பாலிசாக்கரைடு உரையை கொண்டது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இதான் ஸ்மூத், இதான் ஸ்மூத். இப்படி மேல இப்படி இருக்கு, இதான் எஸ் வகைன்னு வச்சுக்கோங்க. இது மியூக்கஸ். அப்ப மியூக்கஸ்னா என்னது? இந்த சளி மாதிரி வழவழப்பா இருக்கிறது, அதான் மியூக்கஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான பாலிசாக்கரைடு உரையை கொண்டது ஒரு எஸ் வகை ஸ்ட்ரெயின். சரியா? அண்ட் இது வீரியம் மிக்கது, விருலண்ட். விருலண்ட்னாவே என்ன அர்த்தம்? விருலண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நோயை உண்டாக்க வல்லது அப்படின்னு அர்த்தம். நோயை உண்டாக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வீரியம் மிக்கது, அதாவது நோயை உண்டாக்கத்தன்மை கொண்டது. அப்ப பாருங்க, இப்ப 2 வகையான ஸ்ட்ரெயின் கிடைச்சது. அதுல ஃபர்ஸ்ட் வகை எஸ் வகை. எஸ் வகையோட சுத்தி என்ன இருக்காது? என்ன இருக்குது? வழவழப்பான மியூக்கஸ் இருக்குது. இது இருப்பதனால இந்த பாலிசாக்கரைடு உயிரினத்துக்கு நோயை ஏற்படுத்த வல்லது. ஓகேவா? ரைட். அடுத்ததுப்பா, அதே கல்ச்சர் பிளேட்ல இன்னொரு டைப்பும் வளர்ந்தது. அது என்னதுன்னா 6 வகை. 6 வகை. கோட்டீஸ்வரி மைக்க மியூட்ல போடுங்க. 6 வகை. இந்த 6 வகை அப்படின்றது சொரசொரப்பானது. ஆர் ஃபார் ரஃப். எப்படி இப்படி வச்சுக்கோ, இப்படி இருக்கு மேல, எப்படி இருக்கு? 6 வகைக்கு மேல சொரசொரப்பா இருக்கு. என்ன காரணம் சொரசொரப்பா இருக்கிறதுக்கு, ரஃபுக்கு காரணம் என்னன்னா அங்க அந்த மியூக்கஸ் பாலிசாக்கரைடு இல்ல அப்படின்றதுதான் அர்த்தம். மியூக்கஸ் பாலிசாக்கரைடு அங்க இல்ல, அவ்வளவுதான். இது மியூக்கஸ் பாலிசாக்கரைடு எனும் உரையை பெறாதது. அந்த ஷைனிங் ஆன உரை இதுல இல்ல. அதனால இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மியூக்கஸ்ன்றது வழவழப்பானது, ஆனா நோயை உண்டாக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொன்னோமா? அப்ப 6 வகையில அது இல்லைன்னா இது நோயை உருவாக்கும் தன்மை உடையதா அல்லது நோயை உருவாக்காதாப்பா? உருவாக்காது. நோயை உருவாக்காது, அவ்வளவுதான். சரி, இது நோய் உண்டாக்கும் தன்மை அற்றது. ஏன்? மியூக்கஸ் இங்க இல்ல. அந்த விருலண்டான நோயை உண்டாக்க வல்ல வழவழப்பான பாலிசாக்கரைடு இந்த ஸ்ட்ரெயினுக்கு மேல இல்லப்பா. இதான் வித்தியாசம். அப்ப 2 ஸ்ட்ரெயின், ஒன்னு எஸ் ஸ்ட்ரெயின், ஒன்னு எஸ் வகை, இன்னொன்னு 6 வகை. சரியா? 6 வகை. இது மியூக்கஸ கொண்டிருக்கும், அதனால விருலண்ட். 6 வகையில there is no mucus. There is no mucus. No mucus na non virulent. புரிஞ்சுச்சா? இது ரெண்டும் எங்க பார்த்தாரு? இது ரெண்டுத்தையும் எங்க பார்த்தாரு? மைஸ்ல சார். மைஸ்ல இல்ல பாப்பா, மைஸ்ல இதுக்கு அப்புறம் தான் நம்ம மைஸுக்கு கல்ச்சர் பிளேட்ல வளர்த்துட்டு இருக்காரு. வளர்க்கும் போது பார்த்தது எங்க? ஆய்வகத்துல கல்ச்சர் பிளேட்ல வளர்க்கும் போது இந்த மாதிரி 2 ஸ்ட்ரெயினை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை பார்த்தேன். ஓகேவா? எஸ் சார். பார்த்தலாம். எலி எஸ் வகையால் பாதிக்கப்படும் போது நிமோனியா தாக்கத்தால் இருந்தது. என்ன பண்றாரு இவரு? இந்த எஸ் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டார். இதானே எஸ் ஸ்ட்ரெயின். இது என்ன பண்றாரு? ஊசி மூலமா யாரு கொடுக்குறாரு? எலிக்கு செலுத்துறாரு. இன்ஜெக்ட் இன்டு மைஸ். என்ன பண்றாரு? இன்ஜெக்ட் பண்றாரு. எலி என்ன ஆகுது? நிமோனியா. அதனால நமக்கு தான் தெரியுமே, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியான்றது நிமோனியா நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ் வகை ஸ்ட்ரெயினை எலிக்கு செலுத்தும் பொழுது எலி நிமோனியா தாக்கத்தால் இறந்து விடுகிறது. எலி என்ன ஆயிடுது? செத்து போச்சுப்பா. ஓகே. ஆனால் இதுவே என்ன பண்றாரு? ஒரு மைஸுக்கு எஸ் வகையை செலுத்தினாரு, அந்த எலி செத்து போச்சு. என்ன பண்றாரு? இன்னொன்னு இருக்குல்ல ஆர் ஸ்ட்ரெயின், அதை எடுத்து இன்னொரு எலிக்கு செலுத்தும் போது அந்த எலி உயிரோட விளையாடிட்டு இருக்கு. என்னடா அது? அவர் யோசித்தார். எஸ் வகையை நம்ம செலுத்துறோம், எலி செத்து போச்சு. 6 வகையை நம்ம செலுத்துறோம், எலி சாவல.
அப்ப நமக்கு தான் தெரியுமே. எஸ் வகையில ஸ்மூத்தா அந்த வழவழப்பான ஒரு பாலிமர் இருக்கு, அது விருலண்ட், நோயை உண்டாக்கத்தன்மை கொண்டது, அதனாலதான்டா எலி செத்து போச்சு. ஆனா ஆறு வகையில அது இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா முதல்ல அவங்க அதை சொல்ல வரல. ரைட். அப்ப என்ன பாயிண்ட் பாருங்க, எஸ் வகைய எலியின் உள் செலுத்தும் பொழுது டு இன்ஜெக்ட் இன் மைஸ் டை, எலி செத்து போச்சு. சரியா? அதுவே ஆறு வகைய எலியின் உள் செலுத்தும் பொழுது எலி உயிரோடு இருந்தது. இப்போ if we inject arsine, the mice is live. ஓகே, எலி உயிரோடு இருந்தது. இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த எலிக்கு செலுத்துறதை வச்சு இந்த கான்செப்ட் இதுல பாத்துக்கலாம். இதை பார்த்தாவே நமக்கு போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஸ்மூத் ஸ்ட்ரெயின், வழவழப்பான பாலிசாக்கரைடை கொண்ட ஒரு எஸ்ட்ரைன். இதான் இது என்னது, எஸ்ட்ரைன். விருலண்ட், நோய் தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது என்ன பண்றாரு, யாரு, கிரிப்ட், இந்த வெள்ளை எலி மைஸுக்கு உள்ள செலுத்தும் பொழுது என்ன ஆச்சு, எலி பார் செத்து போட்டான், எலியே செத்து போச்சு. அதே மாதிரி ரஃப் சைனை செலுத்துறார், எலி என்ன ஆகுது, ஆக்டிவ் ஆகிறார், உயிரோட இருக்கிறார். சரி, ரைட்டு. இப்படி வந்தது ரிசல்ட் அவருக்கு. அடுத்து என்ன பண்றாரு, இந்த இது இருக்குல்ல எஸ்ட்ரைன் என்ன பண்றாரு, ஹீட்ல கில் பண்ணிடுறாரு. அந்த பாக்டீரியாத்தை என்ன பண்ணிடுறாரு, அந்த ஸ்மூத் வால் கொண்ட அந்த எஸ்ட்ரைனை வெப்பத்தால் கொன்று விடுகிறார், ஹீட் கில்டு. அத கொல்லப்பட்ட அந்த எஸ்ட்ரைனை பாக்டீரியாக்குள்ள செலுத்துறாரு. ஆனா பாக்டீரியா உயிரோட இருக்குடா. என்னடா அது, உயிருள்ள எஸ் வகையை செலுத்தும் போது எலி செத்து போச்சு, ஆனா வெப்பத்தால கொல்லப்பட்ட எஸ்ட்ரைனை செலுத்தும் போது எலி எப்படி இருக்குது, உயிரோட இருக்குது. ரைட்டு. அடுத்தது என்ன பண்ணாரு, இது கூட வெப்பத்தால் கில்லுடு ஸ்மூத் ஸ்ட்ரெயின் கூட, ஈட் கில்லுடு ஸ்மூத் ஸ்ட்ரெயின் கூட எதை சேர்த்துக்கிட்டாரு, பிளஸ் ஆர் ஸ்ட்ரெயினை சேர்த்தார். ரஃபான இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின், ரஃபான கருத்து எப்ப எப்படி இருக்கும், நோயை உண்டாக்க வல்லது அல்ல அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எலிக்கு செலுத்தும் போது என்ன ஆகுது, எலி செத்து போச்சுடா. எப்படி நடந்திருக்கும் இது? அப்புறம் யோசிக்கும் போதுதான் தெரிகிறது, இந்த வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையில் இருந்து ஏதோ ஒரு பொருள், ரஃப் ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிடுது, இந்த ரஃப் ஸ்ட்ரெயினை ஸ்மூத் வால்டா மாத்தி விருலண்டா மாத்திடுதுன்னு கண்டுபிடிச்சாங்கப்பா. அப்ப என்ன சொல்ல வராரு, ஏதோ ஒரு ஃபேக்டர், ஏதோ ஒரு பொருள் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையில் இருந்து ஆறு வகைக்கு சென்று அதை விருலண்டா மாத்திடுச்சு, அதனாலதான் எலி செத்து போச்சுன்னு சொல்றான். இதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் யாருக்கா புரியலையா? புரிஞ்சுச்சா? ரைட், புரிஞ்சவர்களுக்கு நன்றி. இதுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாவே பாக்குறப்பா. ரைட். எஸ் வகை எலி உள் செலுத்தும் பொழுது எலி உயிருடன் இருந்தது. அடுத்தது என்ன பண்றாரு, எஸ் வகைய என்னது, ஹீட் கில்டு எஸ்ட்ரைன், அதுதான் மெயின். வெப்பத்தால கில் பண்ணிட்ட பிறகு எலிக்கு செலுத்தும் போது எலி உயிரோட இருந்தது. ஆனா வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை, அதாவது ஹீட் கில்டு எஸ்ட்ரைன் பிளஸ் ஆர்ஸ்டைன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து செலுத்தும் போது எலி என்ன ஆச்சு, செத்து போச்சு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. முதல்ல வெறும் எஸ்ட்ரைனை செலுத்துறாரு, இந்த படத்துல இங்கேயே கொடுத்துருக்கேன், இங்க பாரு. வெறும் எஸ்ட்ரைனை செலுத்துறாரு, எலி என்னாச்சு, எலி என்னடாச்சு, இறந்துருச்சு சார். எலி இறந்து போச்சு. வெறும் ஆர்ஸ்டைனை மட்டும் செலுத்துறாரு, எலி உயிரோட. அதுக்கு அடுத்தது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையை மட்டும் தனியா செலுத்துறாரு, எலி உயிரோடு இருந்தது. இந்த வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையோடு ஆர்ஸ்டைனை சேர்த்து செலுத்தும் போது எலி செத்து போச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையில் இருந்து ஏதோ ஒரு காரணி ஆர் வகைக்கு போயிட்டு அதை விருலண்டா மாத்தி எலிய சாகடிச்சுன்னு சொன்னார். புரிஞ்சுச்சா? ஓகே. இதன் மூலம் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியாவில் இருந்து
ஒரு காரணி ஆர் வகை பாக்டீரியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதுதான்டா காரணம்னு சொல்றாங்க. இதுதான் காரணம். சரியா? ஏதோ ஒண்ணு. He concluded that R strain bacteria had somehow been transformed by the heat killed S strain bacteria. சரிங்களா? ரைட். சில மாற்றக்கூடிய காரணி வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகை பாக்டீரியத்தில் இருந்து ஆர் பாக்டீரியத்திற்கு மாற்றப்பட்டு ஆர் பாக்டீரியமானது மிருதுவான பாலிசாக்கரைடு, அதாவது ஸ்மூத்தா இருக்கக்கூடிய அந்த பாலிசாக்கரைடு உரையை உருவாக்கி, அப்ப நமக்கு தெரியும் இந்த ஸ்மூத்தா இருக்கக்கூடிய பாலிசாக்கரைடு உரை வந்ததுன்னா அது என்னவா மாறிடும்? விருலண்டா மாறிடும். சரியா? So transformed from the heat killed S strain had enabled the R strain to synthesize a smooth polysaccharide coat and become virulent. அப்ப வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையில் இருந்து ஏதோ ஒரு காரணி ஆர் வகைக்கு சென்று அதுக்கு மேல இந்த ஸ்மூத்தான விருலண்டான பாலிசாக்கரைடை உற்பத்தி செய்கிறது. இதனாலதான்டா அந்த எலி செத்து போச்சுன்னு சொல்றாங்க. சரியா? இதற்கு காரணம் மரபு பொருள். இவர் ஒரு ஃபைண்டிங்க்கு வந்துட்டாரு. என்ன சொன்னாரு? சோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு. ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையிலிருந்து ஆர் வகைக்கு மாறி இருக்கு அப்படின்னு இவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஒரு கான்செப்ட சொல்லிட்டு போயிட்டார். யாருக்கு? மத்த சயின்டிஸ்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார். புரிஞ்சுச்சா? எஸ் சார். சார் சொல்லுப்பா, சொல்லு சார். அந்த எஸ் வகையில வந்து மிருதுவான பாலிசாக்கரைடு வந்து ஹீட் பண்ண சொல்ல போயிடுதுன்னு சார் நீங்க சொன்னீங்க. ஆமா, போயிடுதான். அப்ப மறுபடியும் அந்த ஆர் வகையில சேர்க்க சொல்ல எப்படி சார் வரும்? அதுதான் சொல்றேன். அதுதான்டா டிஎன்ஏ நேச்சரு. ஓகே இப்ப சார். அதுதான் டிஎன்ஏ நேச்சரு. ஒருத்தவனுடைய இப்போ எலும்புல இருந்து கூட நீங்க டிஎன்ஏ எடுக்கலாம். சரியா? இருக்கலாம். ஒண்ணும் அது வந்து டி நேச்சரே ஆகாது. அப்ப ஏதோ ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. அவரு கூட டிஎன்ஏன்னு சொல்லலடா. கிரிஃபித் டிஎன்ஏன்னு அவர் வெளிப்படையா சொல்லல. நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ஃபேக்டர் உள்ள இருந்து வந்திருக்குதுன்னு மட்டும்தான் அவர் சொன்னாரு. அது எதுனா அதான் மரபு பொருள், அதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லிட்டாரு. அவர் டிஎன்ஏவா புரோட்டீனா ஆர்என்ஏவான்னு அவர் எதுவுமே சொல்லல. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இங்கிருந்து ஏதோ ஒண்ணு இதுக்கு வந்திருக்கு, அதனாலதான் ஆறு வகை ஸ்மூத் வகையாக மாறி அந்த கோட்டிங்கை உருவாக்கி விருலண்டா மாத்திடுச்சுன்னு சொன்னார். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். அதுக்கு காரணம் டிஎன்ஏன்றது நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. அடுத்தது இயல்பு மாற்ற கொள்கையின் உயிர் வேதி பண்புகள், பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். சரிப்பா, இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல என்னடா இருக்கு? பயோகெமிக்கல் உள்ள என்ன மாதிரியான கெமிக்கல் நேச்சர் இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும். இல்ல அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அல்லது புரோட்டீனா, அந்த மரபு பொருள் என்னன்னு சொல்லிட்டு ஆராயணும். அதுதான் உயிர் வேதி பண்புகள்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஆஸ்வால்ட் அவரி, காலின் மெக்லியார்ட் மற்றும் மேக்லின் மெக்கார்த்தி. தம்பி, இந்த கேள்வி நீட்ல வந்திருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகியோர் இச்சோதனைக்கு முன்பு வரை 1934 1933 இருந்து 1944ங்க. இந்த இயரும் நீங்க பாத்துக்குங்க. நம்ம புக்ல 34 கொடுத்துருக்கோன்னா 44 மாத்திக்கங்க. 44 மாத்திக்கங்க. ரைட். சரி, இவங்க 3 சயின்டிஸ்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கிரிஃபித் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும், கிரிஃபித் சோதனை வராதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புரோட்டீன் தாண்டா ஜெனட்டிக் மெட்டீரியலு. என்னது? the genetic material was thought to be a protein அப்படின்னு யாரு கருதுனாங்க? ஆஸ்வால்ட் அவரி, காலின் மெக்லியார்ட், மேக்லின் மெக்கார்த்தி. இந்த 3 பேரும் கிரிஃபித்தோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி புரோட்டீன் தான் மரபு பொருளாக இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. பிறகு இவர்கள் கிரிஃபித்தோடைய இயல்பு மாற்ற கொள்கையின் வேதித்தன்மையை நிரூபிக்க ஆய்வு மேற்கொண்டனர். அப்புறம் என்ன பண்றாங்க? They worked to determine the biochemical nature of transforming principle in Griffith experiment. சார், ஏதோ ஒண்ணு பரிமாற்றப்பட்டது இல்ல, எஸ் வகை வந்து வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையிலிருந்து ஏதோ ஒண்ணு ஆறு வகைக்கு மாறிச்சு இல்ல, அதனுடைய பயோகெமிக்கல் நேச்சரை இவங்க என்ன பண்றாங்க? ப்ரூவ் பண்ணணும்.
அது எதுதான்டா இங்கிருந்து அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரு மெக்லியாட், மெக்கார்த்தி, இன்னொருத்தர் யாரு அவரி. சரியா? இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க? ரிசர்ச்சை மேற்கொள்கிறாங்க, ஆய்வை மேற்கொள்கின்றாங்க. இவர்கள் வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ்ஸில் இருந்து உயிர் வேதிப்பொருட்களை பிரித்தனர். அந்த வெப்பத்தால் கில்லான உள்ள இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ், புரோட்டீனு, டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் என்ன பண்றாங்க? தனித்தனியா பிரிச்சாங்க. எங்க இருந்து? வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையில இருந்து. சரிங்களா? ரைட். இதற்கு காரணம் பிரிச்சுட்டு பார்க்கிறாங்க. அப்ப வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையிலிருந்து ஆர் செல்லுக்கு என்ன போயிருக்கு அப்படின்றது பார்க்கும்போது டிஎன்ஏ தாண்டா போயிருக்கு. ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. They discovered the DNA alone from S bacteria caused R bacteria to become transformed. இப்ப வெப்பத்தால் கொல்லப்பட்ட வகை எஸ் வகையில இருந்து டிஎன்ஏ தான் ஆர் வகைக்கு போயிருக்கு அப்படின்றத இவங்க 3 பேரும் தங்களுடைய பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் மூலமா அதை கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப டிஎன்ஏ தான் மரபு பொருள் என்பதை தங்களுடைய சோதனை வாயிலாக நிரூபித்தவர் யார்? ஹாஸ்வெல்ட், அவரி, கோலன், மெக்லியோட், மெக்லியன், மெக்கார்த்தி. அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப பாத்துக்கோங்க. இவர்கள் புரதத்தை சரிங்க எப்படிங்க இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க? இவர்கள் புரதத்தை செரிக்கும் நொதியான புரோட்டியேஸ், ஆர்என்ஏவை செரிக்கும் நொதியான ஆர்என்ஏஎஸ் காரணி போன்றவை இயல்பு மாற்றத்தை பாதிக்கவில்லை என்பதை கண்டறிந்தனர். இதில் டிஎன்ஏஸ் நொதியே இயல்பு மாற்றத்தில் பங்கு கொள்கிறது என்பதை நிரூபித்தாங்க. என்ன சொல்றாங்க? they also discovered that protein digesting enzymes, that is the proteases, okay, RNA digesting enzymes, RNAses did not affect transformation. அதாவது வெப்பத்தால் கொல்லப்பட்ட எஸ் வகையிலிருந்து ஆர் வகைக்கு ஒரு மரபு பொருள் பரிமாற்றம் அடைகிறது. அத புரதத்தை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய நொதி வச்சு பாக்குறாங்க, புரோட்டியேஸ் போட்டு பாக்குறாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய நொதியான ஆர்என்ஏஸ் போட்டு பாக்குறாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்ணல. ஆனா டிஎன்ஏஸ் என்ற என்சைமை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அது தடுத்து விடுகிறது. சரியா? So digestion with DNAs did inhibit transformation. இதற்கு காரணம் டிஎன்ஏ தான் அப்படின்றத நிரூபிச்சார். ஆனா எல்லா உயிரின அறிஞர்களும் இதை ஏத்துக்கல. இவங்க சொல்லிட்டாங்க, சார் இந்த நொதியெல்லாம் நான் வச்சு பார்த்தேன், ஆர்என்ஏஸை வச்சு பார்த்தேன், அந்த பரிமாற்றம் தடை செஞ்சிச்சு. புரோட்டியேசஸை வச்சு பார்த்தேன், பரிமாற்றம் தடை செய்யல. ஆர்என்ஏஸை வச்சு பார்த்தோம், தடை மாற்றம் பாதிக்கல. ஆனா டிஎன்ஏஸ் நொதியை வச்சு பார்த்தேன், இயல்பு மாற்றம் ஒழுங்கா நடக்கல, நின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க இவங்க 3 பேரும். அப்ப கூட நம்ம ஆளுங்க என்ன பண்ணல, நம்பல. என்ன நீ சொல்லிட்ட டிஎன்ஏ தான் மரபு பொருள் இருக்குன்னு, அத இன்னும் ஒரு சிலர் சொல்லி நிரூபிச்சா மட்டும்தான் நாங்க நம்புவோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணல, யாரும் ஏத்துக்கல. சரியா? they concluded that DNA is the hereditary material but not all biologists were convinced. யாரும் அவங்க கூட இருக்கிறவங்க யாரும் இதை என்ன பண்ணிக்கல, ஏத்துக்கலப்பா. இதுதான் இவங்க சொன்ன பயோகெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். என்ன பண்றீங்க? ரைட். அடுத்தது ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் மரபு பொருள். டிஎன்ஏ தான் ஒரு மரபு பொருள். இதுக்கும் ஒரு சோதனை இருக்கு, அதை நாம பார்க்கலாம். டிஎன்ஏ மரபு பொருள் என்பதற்கான தெளிவான சோதனை பாடுறா. அதுக்கப்புறமா வராரு யாரு? ஆல்பர்ட் ஹர்ஷே மற்றும் மார்த்தா சேஸ் 1952 டிஎன்ஏ தாண்டா மரபு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிப்பதற்காக சோதனையை செய்யறாங்க. சரியா? தெளிவான சோதனையை செஞ்சவங்க அப்படின்னு கேட்கலாம். The unequivocal proof that the DNA is genetic material came from the experiments of Alfred Hershey and Martha Chase. They worked with viruses that infect bacteria called bacteriophages. என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த ஆர்கனிசத்துல ஒர்க் பண்ணி டிஎன்ஏ தான் மரபு பொருளா இருக்கு அப்படின்னு நிரூபிச்சாங்கன்னா பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்ன்றது என்ன?
பாக்டீரியோபேஜ்ன்றது என்ன? பாக்டீரியாவை தாக்கி பாக்டீரியாவை கொள்ளும் வைரஸ். ஆமா பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸான பாக்டீரியோபேஜ்ல எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு டிஎன்ஏ தாண்டா டிஎன்ஏ தாண்டா மரபு பொருள் அப்படின்னு ஒரு ஃபைனல் ப்ரூஃபை கொடுக்குறாங்க. பார்க்கலாமா? ரைட். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, கதிரியக்க பாஸ்பரஸ் மற்றும் கதிரியக்க சல்பர் கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல வைரஸ்களை வளர்த்தாங்க. எந்த வைரஸ? பாக்டீரியோபேஜ். நீங்க இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கதிரியக்கத்தன்மை எதுக்காக பயன்படுத்துவாங்க பொதுவா? ரேடியோ ஆக்டிவ் இருக்கு இல்லையா, அதை எதுக்காக பயன்படுத்துறாங்க சொல்லுங்க? எதுக்கு பயன்படுத்துறாங்க? ஏற்கனவே இந்த பாக்டீரியா பயாலஜி கிளாசிபிகேஷன் எல்லாம் படிக்கும்போது படிச்சிருக்குமே. அது தெளிவா பாக்குறதுக்காக. ஆமா, அடுத்த ஜெனரேஷன்ல அந்த ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட் வெளிப்படுத்துனா அதுதான் வெளிப்படுத்துது, ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட் வெளிப்படலாம் அது இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குமா, வேற எதுவும் கிடையாது. ரைட்டா? ஸோ கதிரியக்க பாஸ்பரஸ், ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் சல்பர் கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல இந்த பாக்டீரியோபேஜை வளர்க்குறாங்க. பாக்டீரியோபேஜை வளர்க்குறாங்க. நமக்கு தெரியும் யூஸ்வலா பாக்டீரியோபேஜ் என்ன பண்ணும்? பாக்டீரியா, இது இந்த கதை நாங்க சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க. ஒரே நிமிஷம். ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவுக்கு மேல T4 பாக்டீரியோபேஜ் அட்டாச் ஆயிக்கும். அதுக்கப்புறம் இதோட மரபு பொருளை உள்ள அனுப்பும். சரியா? அதுக்கப்புறம் உள்ள போய் அது கூட மிங்கிள் ஆகி அந்த உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியத்தோட அது மிங்கிள் ஆகும். இது படிச்சிருக்கீங்களா? படிச்சதில்ல? அதுதான் இதுக்கு மெயின். சரி, பார்க்கலாம். கதிரியக்கம் கொண்ட பாஸ்பரஸில் வளர்த்த வைரஸ்கள் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ கொண்டுள்ளன, ஆனால் கதிரியக்க புரதத்தை கொண்டிருப்பதில்லை. இப்ப ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல பாக்டீரியோபேஜை வளர்த்தாங்க இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ எப்படி இருக்கு? ரேடியோ ஆக்டிவை கொண்டிருக்கு, ஆனா புரோட்டீனை கொண்டிருப்பதில்லை. புரோட்டீன் ஆனா இப்ப இந்த வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டா T4 பாக்டீரியோபேஜ் தான் வைரஸ். இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கு. உள்ள யார் இருக்கா? ஜெனடிக் மெட்டீரியல் இருக்காப்பா. அண்ட் இது யாரு? இது மேல இருக்கிற கோட் யாரியா? புரோட்டீன் தானே, புரத உரை தானே. கேப்சிட் படிச்சிருப்பீங்களா? வைரஸுடைய புரத உரைக்கு கேப்சிட் என்று பெயர். கவிதா என்ன கலர்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அந்த வச்சு அங்க இருந்து இங்க வந்து 1 மினிட் பா. சரி, ஓகே. அப்ப இங்க இப்ப இந்த பாக்டீரியா பேஜ எதுல வளர்க்குறாரு? கதிரியக்கத்தன்மை கொண்ட பாஸ்பரஸ்ல வளர்க்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய மரபு பொருள் எதை பெறுகிறது? இந்த ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்கத்தன்மையை பெறுகிறது. ஆனா புரோட்டீனுக்கு எது வரல? கதிரியக்கத்தன்மை வரல. ஒரு ஐடியா கிடைச்சுதா? ஏனெனில் டிஎன்ஏ கிட்ட யார் இருக்கா? பாஸ்பரஸ் இருக்கா? பாஸ்பேட் இருக்கா? டிஎன்ஏல பாஸ்பேட் இருக்காமா? நியூக்ளியோடைடு படிக்கும்போது படிச்சுமா? ஆனா புரோட்டீன் இருக்கா? இல்ல. ஆனா வெறும் டிஎன்ஏல மட்டும் பார்க்கும்போது, அப்ப கதிரியக்கத்தன்மை கொண்ட பாஸ்பரஸ் டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸோடு ஒன்றி விட்டது, ஆனா புரோட்டீன்களை அது கொண்டிருக்கவில்லை. சரியா? இங்க பாருங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுல பாருங்க. இதுதான் அர்சேசேஸ் உடைய எக்ஸ்பெரிமெண்ட். இந்த படம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் இப்ப சொன்ன கதையே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இங்க இது ஒரு வளர்ப்பு ஊடகம் கோனிக்கல் பிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டார். இதுல கதிரியக்கத்தன்மை கொண்ட சல்பர், இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது என்ன எடுத்துக்கிட்டாரு? ரேடியோ ஆக்டிவ் சல்பரை இதுல எடுத்துக்கிட்டார். ரேடியோ ஆக்டிவ் சல்பரை அதுல எடுத்துக்கிட்டார். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது இங்க பாருங்க, இது இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ரேடியோ ஆக்டிவ் என்னது? பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டார்.
ரெண்டுத்துலயுமே என்ன பண்றாரு, யாரு இவர் யாரு பாக்டீரியா பேஜ். ரெண்டுத்துலயுமே பாக்டீரியா பேஜ ரெண்டுத்துமே அதுக்குள்ள போடுறாரு. ரெண்டுக்குள்ளயுமே இதுக்குள்ள அது வளர்ப்பு ஊடகத்துல வளர்க்கிறார். இதுக்குள்ள வளர்ப்பு ஊடகத்துல வளர்க்கிறார். என்ன சொன்னா என்ன ஆச்சு, இங்க பாருங்க, இந்த பாக்டீரியா பேஜுக்குள்ள இருக்கக்கூடிய மரபு பொருள் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருக்கா, கதிரியக்கத்தன்மை கொண்ட டிஎன்ஏ இதுக்கு போய் ஒத்துக்குச்சா, ஒட்டிக்குச்சா இல்லையா? கதிரியக்கத்தன்மை இந்த ப்ளூ கலர் உள்ள தெரியுதாப்பா? ஏன்னா இதனுடைய மரபு பொருள் பாஸ்பரஸை கொண்டிருக்கிறது. அதனால இந்த பாஸ்பரஸ் அது கூட பைண்ட் ஆயிடுது. இந்த கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ் சார். ரைட்டு. இங்க பாருங்க, இது வந்து ரேடியோ ஆக்டிவ் சல்பர் கொண்ட வளர்ப்பு ஊடகம். ரேடியோ ஆக்டிவ் சல்பர் கொண்ட வளர்ப்பு ஊடகம். இதுல இந்த பாக்டீரியா பேஜை வளர்க்கும் போது இந்த புரோட்டீன் கோட் இருக்குல்ல, மேல இருக்காரு, இவருதான் கோட்டுன்னு சொன்னேன், கேப்சிட்னு சொன்னேன். வைரஸுடைய புரத உரை கேப்சிட் நான் சொன்னேன் இல்லையா? இந்த கேப்சிடு புரத உரை, இந்த புரத உரை சல்பரை பெற்றிருக்கிறது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் சல்பரை கொண்டு இல்ல. தெரியும்ல, நமக்கு டிஎன்ஏ சல்பரை கொண்டிருக்குமா? ஆனா அமினோ அமிலங்கள்ல சல்பரை கொண்ட அமினோ அமிலங்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சீங்களா? அதுதான்டா ராஜா. அப்ப நமக்கு என்ன முக்கியம்னா, புரதம் வந்து சல்பரை கொண்டிருக்கும், டிஎன்ஏ வந்து பாஸ்பரஸை கொண்டிருக்கும். அதனால ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆயிடுத்து. இங்க ரேடியோ ஆக்டிவ் சல்பர் புரோட்டீன் கூட பைண்ட் ஆயிடுது. இது ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்ப என்ன பண்றாரு, இந்த பாக்டீரியா பேஜ் எங்க இது யாரு இவர் யாரு? பாக்டீரியா தானே. இது யாரு? பாக்டீரியா. இந்த ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏவை கொண்ட பாக்டீரியோ பேஜ பாக்டீரியத்துக்குள்ள இன்ஃபெக்ட் பண்ண விடுறார். இதே மாதிரி மேல ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன் கொண்ட பாக்டீரியோ பேஜ பாக்டீரியத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. அதாவது டைரக்டா இது பண்றாங்க. இது உள்ள போயிட்டு என்ன ஆகும், அதனுடைய மரபு பொருளை இது பண்ணுமா பண்ணாதா? உள்ள போயிட்டு என்ன நடக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகு அங்க என்ன ஆயிடும், இதோடைய ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள போயிட்டு மிங்கிள் ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார் பார்த்துருக்கீங்களாடா, பிளெண்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கும் பிளெண்டர். அதுக்குள்ள என்ன பண்றாரு, இந்த மாதிரி நடந்த பிறகு இந்த பாக்டீரியா தூக்கி உள்ள போடுறார். இங்கேயும் அதே மாதிரி இந்த பாக்டீரியா தூக்கி உள்ள போறார். நல்லா என்ன பண்றாரு, பிளெண்டர்னா மிக்ஸ் பண்ணும். என்ன பண்றாரு, agitate in a blender to separate pages outside the bacteria from the cells and their contents. உள்ள போட்டு இது வரைக்கும் ஒட்டி கிடந்தது நல்லா போட்டு பிளெண்டர்ல போட்டு நல்லா சுத்த வைக்கிறாரு. சுத்தி வச்சுட்டு பார்த்த பிறகு நமக்கு என்ன ஆயிடுது, அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்ட்ரிஃபியூஜ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுப்பா. நீங்க என்ன பண்றாரு, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அந்த லிக்விடை எடுத்து இந்த மாதிரி டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும், சரியா? சென்ட்ரிஃபியூஜ் டியூப் ஒன்று இருக்கும், அதுக்குள்ள வச்சு நல்லா பூட்டிட்டு சென்ட்ரிஃபியூஜ் நல்லா பண்றாரு. நல்லா வேகமா சுத்தும். ரொட்டேஷன் பேர் மினிட், ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ரவுண்டு கூட சுத்தும். அந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்தும். அப்ப சுத்தும் போது என்ன ஆகுதான் தம்பி, அந்த நமக்கு தெரியல, கொஞ்சம் லைட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த சப்ஸ்ட்ரேட் மாதிரி கீழே யாரு, இந்த டிஎன்ஏ எல்லாம் கீழே பெல்லட்டா அடியில இருந்தது. மேல அந்த வைரஸோடைய புரத உரை மேல இருந்துருக்குப்பா. அப்ப இதை எடுத்து ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த கதிரியக்க தன்மை இந்த பாஸ்பரஸ் எதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மரபு பொருள்ல கதிரியக்க தன்மை வந்திருக்கு, ஆனா புரத உரையில மரபு பொருள் இல்ல அப்படின்னு ஒரு ஃபைண்டிங்க்கு வந்தாங்க. இது புரிஞ்சுச்சா? ரைட், புரியலாம் கேளுங்க, நான் மறுபடியும் சொல்லி தரேன். ரைட், இப்போ வந்து நமக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல வளர்த்த பாக்டீரியோ பேஜுக்கு கதிரியக்கத்தன்மை எதுல வந்துச்சு? ஃபைனலா எதுல வந்துச்சு? மரபு பொருளோட ஒட்டிட்டு வந்துருத கண்டுபிடிச்சிட்டார். ரைட், இங்க ஒண்ணு இருக்க, சல்பர் கதிரியக்கத்தன்மை, அதாவது கதிரியக்க சல்பர் கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல
ஒரு பாக்டீரியாபேஜை வளர்த்து அந்த பாக்டீரியாபேஜ் அதே பழைய கதை தான், பாக்டீரியாக்குள்ள இன்ஃபெக்ட் பண்ண வச்சு அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகு அதை எடுத்து பிளெண்டர்ல போட்டு நல்லா என்ன பண்றாரு, நல்லா சுத்த வச்சுட்டு அத இதே மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் டியூப் வச்சு நல்லா சுத்திட்டு பார்க்கும் பொழுது இந்த கதிரியக்கத்தன்மை ரேடியோ ஆக்டிவ் சல்பர் எது கூட பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இது யாரு இது, யாரு இது, வெறும் புரோட்டீன் கூட பைண்ட் ஆயிருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த மரபு பொருளோடு இந்த ரேடியோ ஆக்டிவ் பைண்டு ஆகல. அப்ப இது மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கதிரியக்கத்தன்மை கொண்ட பாஸ்பரஸ் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகுது. சோ இந்த டிஎன்ஏ தான் நோயை உண்டாக்கக்கூடிய காரணியாக இருந்தது. வெறும் இந்த புரோட்டீன் கோட்டு இல்ல. ஏன்னா புரோட்டீன் கோட்டு சல்பரை கொண்டிருக்கக்கூடிய வளப்பொருள் வளர்க்கும் போது புரோட்டீன் கோட்ல தான் கதிரியக்கத்தன்மை வந்தது. ஸோ மெசர்ஸ் த ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த ஃபெல்லட் அண்ட் லிக்விட். இது தாண்டா அர்சே அண்ட் சேஸ் உடைய எக்ஸ்பெரிமெண்ட். யாருக்காவது புரியலையா? எனி டவுட்? நோ சார். இதுதான் கதை. சரியா? இந்த கதையை நம்ம இன்னும் அடுத்து வந்து இதுல என்னென்ன நோட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 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 இடத்தையும் இந்த கதையை நான் சொல்லிடுறேன். இந்த படத்தையும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல இதுக்கான நோட்ஸ் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். புரோட்டீன் கோட்ஸ் ஆஃப் பேஜஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, வைரஸினுடைய புரத உரை ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு. அப்படின்னா எந்த வளர்ப்பு ஊடகத்துல வளர்த்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்பரஸ் சல்ஃபர் சார். எப்படிடா பாஸ்பரஸ் இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு பாஸ்பரஸ் சொல்றியாடா? புரத உரை கூட எதிரா பைண்ட் ஆகும்னு சொன்னேன். சல்ஃபர்ரா. ரைட். இந்த மாதிரி புரோட்டீன் கோட்ஸ் ஆஃப் பேஜஸ் ஆர் ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு. இத எங்க விடுறாரு இங்க பாரு. இது பாக்டீரியா pages infect bacteria with genetic material. சரியா? அண்ட் இதுல no radioactivity enters the cell. உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்து பார்க்கும்போது ரேடியோ ஆக்டிவிட்டி இல்ல, கதிரியக்கத்தன்மை இல்ல. ஏன்? இந்த கதிரியக்கத்தன்மை எங்க ஒட்டிக்கிச்சு? புரோட்டீன் கோட்ல ஒட்டிக்கிச்சு. ஏன்னா சல்பர் கொண்ட வளர்ப்பு ஊடகம். ஓகேவா? ரேடியோ ஆக்டிவ் சல்பர் அதுல இருந்ததுனால அது புரோட்டீன் கூட பைண்ட் ஆயிடுச்சு, டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகல. அப்ப அந்த பாக்டீரியாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ நோ ரேடியோ ஆக்டிவிட்டி. இது புரிஞ்சுச்சா? அடுத்தது வாங்க, டிஎன்ஏ ஆஃப் பேஜஸ் இஸ் ரேடியோ ஆக்டிவ்லி லேபிள்டு. அப்படின்னா எங்க வளர்த்திருப்பாரு? பாஸ்பரஸ் கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல வளர்க்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு? உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ மெட்டீரியல் ரேடியோ ஆக்டிவா மாறிடுச்சு. இதற்கு காரணம் டிஎன்ஏ பாஸ்பரஸை கொண்டு இருக்கிறது என்பதனாலதான். அதுக்கு அடுத்தது இங்க பாக்டீரியாக்குள்ள என்ன ஆகுது? எது மரபு பொருளை உள்ள அனுப்புது. இந்த மரபு பொருளை எடுத்து ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது இந்த கதிரியக்கத்தன்மை வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப நோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த டிஎன்ஏ கதிரியக்கத்தன்மை கொண்ட பாஸ்பரஸை கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல வளர்க்கும் பொழுது நமக்கு ரேடியோ ஆக்டிவை பெறுகிறது. ஸோ இதன் மூலமா தான் ஃபைண்ட் அவுட் என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்ஏ தாண்டா ஜெனட்டிக் மெட்டீரியல்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உங்களுக்கு ஒரு முடிவு வந்துருச்சா? ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அவ்வளவுதாண்டா ராஜா, டிஎன்ஏ இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அண்ட் இதோட நோட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.